friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புனாலே ஸ்பெஷல் தாங்க. அதுவும் மண் சட்டியில நல்ல கார சாரமா புளிப்பா மீன் குழம்பு வச்சா இன்னும் ஸ்பெஷல் தானே. ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். இந்த மீன் குழம்பு நான் மண் பாத்திரத்துல செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல கூட செஞ்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மரச்செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய்ங்கிறதுனால நல்லா நுரைச்சு வரும். பட் குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 12 to 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 2 நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இது இப்ப முன்னாடியே சேர்க்கறதுனால குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே லெமன் சைஸ் அளவுக்கு புளிய அரிசி கழுவின தண்ணியில ஊற வச்சிருங்க. இது வதக்குறப்ப புளிய கரைச்சிட்டு தண்ணிய ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு மஞ்சத்தூள் போடல, ஏன்னா மீனை வாஷ் பண்ணிட்டு அதுல மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் 1.5 டம்ளர் தண்ணியில் புளியை ஊற வச்சேன். ஸோ புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு கொதி வர விடுங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 5 சில் தேங்காய், 8 வெங்காயம், சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். தேங்காயோட பச்சை வாசனை போறதுக்காக இன்னும் ஒரு வாட்டி கொதிக்க விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் முன்னாடி வச்ச மீன் குழம்புக்கும் இப்போ வைக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். மாங்காய் 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ மாங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷத்தில் நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வாவல் மீன் தான் சேர்த்துருக்கேன். வாவல் மீனை நல்லா கழுவிட்டு கீரல் போட்டு மஞ்சத்தூள் உப்பு பெசரி வச்சுருக்கேன். அந்த மீன் துண்டை மெதுவாக குழம்புல சேர்த்துக்கோங்க. வாவல் மீனுக்கு பதிலாக எந்த மீன் வேணாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு சூப்பர் வாசனையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. எந்த மீன் நீங்கள் செஞ்சீங்கனாலும் 5 நிமிஷம் தாண்டி மீனை வேக வைக்காதீங்க. மீன் கலண்டுட்டு வந்துடும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே குழம்பு செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்புல நல்லா சார்ந்துருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.